ஒரு ராஜா மாதிரி வாழணும். ராஜா மாதிரி வாழ்றதுன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, யாரும் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடாது, நான் செய்யறதெல்லாம் சரி, எவனும் எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னா நான் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு பி லிவ் லைக் ஏ கிங், ஃபைண்ட் யுவர் ஜோசப். நீங்க பிறந்ததே ராஜாவா கூட பிறந்திருக்கலாம். பார்வோன் அப்படிதான். அவன் பிறக்கும்போது ராஜா தான், அரண்மனையில வாழ்றான், பணம் எல்லாம் இருக்குது. ஆனா அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. அவன் ஒரு கனவு வந்து கலங்குறான். கலங்கிட்டு அவங்ககிட்ட இருந்த சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிடுறான். அவங்ககிட்ட அர்த்தம் சொல்றவங்க இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தவங்க, அவன் ஆலோசனை நினைச்சு இவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கும் அர்த்தம் தெரியல. நல்ல காலம் அவன் ஜோசப்பை கண்டுபிடிச்சான். சிறைச்சாலையில இருந்தா கூட, குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட, அவன் கேரக்டர் மோசம்னு மத்தவங்க எல்லாம் சொல்லி இருந்தா கூட, மத்தவங்க எல்லாம் அப்படியே ஏன் அவன் ஜெயில இருக்கிறான், இது மாதிரி பண்ணிட்டானாமா, போத்திபார் வீட்டுல பைய ஒரு மாதிரி நடந்துகிட்டான், அதான் அப்படி ஜெயில போட்டுருக்கான். அப்படியா, அவன் ஆலோசனை நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்ல. அவனுக்கு தேவை ஆலோசனை. இப்போ கூப்பிட்டான் ஜோசப்ப. ஜோசப் அவன் வாழ்க்கையில வந்ததுனால அவனுடைய தேசம், அவனுடைய பதவி, அவனுடைய உயிர் காக்கப்பட்டது. ஜோசப் இல்லைன்னு சொன்னா அந்த பஞ்சம் வர்ற வரைக்கும் தான் அவன் ராஜா, பஞ்சம் வர்ற வரைக்கும் தான் எகிப்து, இல்லைன்னா பஞ்சத்துல எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அத பின்னாட்கள்ல யோசேப்பு அவனுடைய சகோதரர்கிட்ட சொல்றான், இந்த பஞ்சம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமில்லாம ஆயிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆலோசனை சொன்னா பிடிக்கிறது இல்லை. முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அப்படி பிடிக்காதவங்களும் நீங்க வரமா இருந்துட்டு போங்க. ஆனா உங்களுக்கு நீங்க பார்வோனா மாறணும்னா நிறைய நேரம் நீங்க மத்தவங்களுக்கு ஜோசப்பா இருக்கணும். ஆனா நீங்க பார்வோனா ஆகணும்னா உங்களுக்கு ஜோசப் வேணும். ரெண்டு பார்ட் நீங்க நம்ம பிளே பண்ணி ஆகணும். சில பேருக்கு நம்ம யோசேப்பா இருக்கணும், சில சமயங்கள்ல நமக்கு யோசேப்புகள் தேவைப்படுறாங்க. ஃபைண்ட் யுவர் ஜோசப். உங்கள் மனம் கலங்கும் பொழுது அதை தெளிவுபடுத்துகிறவர்கள் யார் என்பதை கண்டுபிடியுங்கள். பார்வோனுடைய மனம் கலங்கின போது, பார்வோன் அர்த்தம் தெரியாம இருக்கும்போது யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில என்டர் ஆகிறான். ஏன் இந்த யோசேப்பு ரொம்ப முக்கியம்? யார் இந்த யோசேப்பு? எப்படி இந்த யோசேப்புக்கு இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்ல தெரியுது? எப்படி இந்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும்னு யோசேப்புக்கு தெரியுது? ஏன்னா இந்த ராஜாவா வாழ்ந்தவன், இந்த பார்வோனாக இருந்தவன் ஒருபோது கூட பஞ்சம் என்றால் என்னவென்று பார்க்காதவன். அவனுக்கு வாழ்க்கையில அது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க. அவன் வாழ்க்கையில எப்பொழுதுமே பணத்துல வாழ்றான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பு நிறைந்ததா இருக்குது. அவன் பார்க்கிற சொப்பனத்துல பாருங்க, அதான் சொல்றான் யோசேப்பு கிட்ட, அவன் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது, புல் மேய்ந்தது. அது சொல்லும் போது பாருங்க, அழகும் பசுமையுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து வந்து புல்ல மேய்ஞ்சது. இப்ப அடுத்தது, அவைகளுக்கு பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளை போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. மேல சொல்லும் போது இவைகளை போல பசுமையான பசுக்களை நான் எகிப்து தேசத்தில் எங்கும் கண்டதில்லைன்னு சொல்லல. He knows how to live prosperly. செழிப்பா வாழ்றது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் பார்த்ததெல்லாம் பசுமையான பசுக்கள் தான். அதனால அவனுக்கு அது பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனா கொஞ்சம் மெலிஞ்ச பசுவை பார்த்த உடனே நீங்க யோசித்து பாருங்க, எகிப்து தேசம் எங்கேயும் இவர் பார்த்ததே கிடையாதான். இவர் எந்த தெருவுக்கு போனாரு? எங்க ஊர்ல அரசியல்வாதிங்க வரும்போதே அந்த தெருவை சூப்பரா பண்ணிடுறாங்க. இப்ப ராஜா நகர்வாலம் வர்றாருன்னா அங்க எவனாவது காஞ்ச மாட்டை விட்டுருப்பானா என்ன? எல்லாம் பசுமையான மாட்டு தான் காமிச்சிருப்பான். ராஜா கிட்ட அப்படிதான் காமிக்கணும், இல்லைன்னா ராஜா கோவம் வந்துடும், என் நாட்டுல பஞ்சமா அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை பார்த்தவர்கள், ஒரு பகுதியை மட்டுமே பார்த்தவர்கள். அதனாலதான் சொல்லுவேன், பணக்காரங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறது சில சமயங்கள்ல சாபமாக கூட இருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா பிரச்சனைக்கு நடுவுல எப்படி நடக்கணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது.